இந்த வீடியோவில் உள்ள நூலில் பின்னுறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரணமாக முடிச்சு போடுவோம்ல, அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுருக்கு போட தெரியும்னா சுருக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த நூலை ஒரு விரலில் இப்படி சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு இந்த இடத்துல இப்படி நூலுக்கு மேலே இந்த ஊசி இப்படி வச்சு ஒரு சுற்றி இப்படி சங்கிலி போடணும். ஏற்கனவே சங்கிலி போடுறது எப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதில் பார்த்துருந்தா நல்லா டீப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சங்கிலி போடணும். ஃபஸ்ட்டு இப்படி இந்த மேலே வச்சு ஒரு இப்படி சுற்றிட்டு அந்த கொக்கி மாதிரி இருக்குது பாருங்கள், அது வழியாக அப்படியே இப்படி இழுத்துடணும். ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் லூஸ் விட்டே செய்யலாம். ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இழுத்து இப்படி சங்கிலி போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு சங்கிலி நல்லா போட வந்துருச்சுது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் இதில் இந்த மேலே உள்ள பூ எப்படி போடணும் அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக போட வரணும். மாதிரி சங்கிலி போட்டுடணும். அதுக்கப்புறமா உள்ளன்லேயும் சரி இல்லை குரோஷா ஒயர்லேயும் பின்னணும் அப்படின்னா பேசிக் நமக்கு இந்த மாதிரி சங்கிலி போட தெரியணும். சங்கிலி போட தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன டிசைன் வேணாலும் போடலாம். ஃபஸ்ட்டு சங்கிலி போட நல்லா கற்று வச்சுருக்கணும். அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்படி உள்ளே கொடுத்து இந்த சங்கிலி போட்டுருக்குறோம்ல, அந்த சங்கிலிக்குள்ளார கொடுத்து இப்படி பின்பக்கமாக இப்படி இழுத்துணும். இந்த நூலை இழுக்கணும். இப்படி இழுத்தவுடனே இப்போ ஊசி மேலே 2 வளைவு இருக்கும். இதில் என்ன பண்ணணும், அந்த ரெண்டுத்துலேயும் சேர்ந்து இப்படி இழுத்துடணும். அதே மாதிரி அடுத்த சங்கிலி இருக்குதுல்ல, அந்த சங்கிலிக்குள்ளார இப்படி விடணும், இப்படி இழுக்கணும். இதுக்குள்ளார ரெண்டுத்துலேயும் சேர்த்து அப்படியே இழுத்துடணும். அதே மாதிரி ஒரு சங்கிலிலையும் என்ன பண்ணணும், இப்போ நம்ம செஞ்ச மாதிரியே ஃபுல்லும் செய்யணும். இப்போ நம்ம போட்ட அதே மெத்தட்லேயே இந்த சங்கிலி ஃபுல்லுமே போட்டுடணும். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது அப்படியே திருப்பிக்கணும். திருப்பும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி திருப்பிட்டு அடுத்தது இப்போ பின்னும்போது இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பூ போட்டு முடிச்சிருக்கிறோம்ல, இப்படி இழுத்து இப்படி பார்த்தோம்னா அதுக்கு நடுவில் இந்த சின்னதாக இந்த கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நடுவில் இப்படி பார்க்குறோம்ல, இப்படி பார்க்கும்போது இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இப்படி உள்ளே விடணும். விட்டு இப்படி இழுத்துட்டு அதே மாதிரி இப்போ இந்த பூவுக்கும் பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும். இப்போ இதை பின்னிட்டு வரோம்ல, அதே மாதிரி இது ஃபுல்லும் இப்போ போட்டு முடிச்சிடணும். இந்த மாதிரி கரெக்டாக பின்னிடணும். பின்னிட்டு இப்படி பார்க்கும்போது சைடில் பட்டையாக இந்த மாதிரி இருக்கணும், கிராஸாக இருக்கக்கூடாது. நம்ம சரியாக சங்கிலி கரெக்ட் பண்ணி போடலன்னாக்கா இங்கே கீழே பெருசாகவும் மேலே கொஞ்சம் குறுகுற மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக செய்யணும். ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு திருப்பிட்டு நம்ம அடுத்த லைன் போடும்போது என்ன பண்ணணும், இப்போ இந்த சங்கிலி இருக்குது இல்லை, இந்த இடத்துலையே குத்தணும். இதை விட்டுட்டு இந்த பக்கத்தில் குத்தினோம்னாக்கா நமக்கு மேலே குறுகிட்டு வரும். அதனால்
இப்படி போட்டு முடிச்சிருக்கிறோம்ல, இந்த கேப்லேயே கொடுத்து வாங்கணும். அப்படி கொடுத்து வாங்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி போட்டுடுறோம்ல, இதில் இன்னொரு டைப் இருக்குது. அந்த பூ எப்படி போடுறதுன்னு சொல்லி தந்துடுறேன். இப்படி இருக்குதுல்ல, இப்போ எப்படின்னா நம்ம எப்படி செஞ்சோன்னா, இப்படி அப்படியே உள்ளார கொடுத்து பின்பக்கமாக இழுத்து ரெண்டுத்துலேயும் இழுத்துட்டோம். இதில் எப்படி செய்யணுன்னா, இந்த ஊசி இதில் ஒரு சங்கிலி ஏற்கனவே இருக்கும். ஊசியில் ஒரு தடவை சுற்றிக்கணும். இப்படி வச்சு ஒரு தடவை ஊசியில் சுற்றிக்கிறோம். சுற்றிட்டு அதே மாதிரி இந்த சங்கிலிக்குள்ளார கொடுத்து பின்பக்கமாக அப்படியே இழுக்கணும். இப்போ 3 வளையம் வந்துடும். இதில் ஒரு தடவை சுற்றி ஃபஸ்ட்டு 2த்தில் மட்டும் இழுக்கணும். அடுத்த தடவை இன்னொரு தடவை சுற்றி 2த்துலேயும் இழுத்துடணும். இதே மாதிரி போட்டோம்னா இது இந்த மாதிரி போடும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக ஆகும், கொஞ்சம் பெருசாக ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இந்த டைப்பில் போட்டோம்னாக்கா கொஞ்சம் கிடுகிடுன்னு பெருசாக போயிடும். இப்படி இருக்குல்ல, ஒரு சுற்றிக்கணும். ஆனால் அதையும் இதையும் கலந்து போடக்கூடாது. போட்டோம்னா அடி போடும்போது இந்த மாதிரி சின்ன சங்கிலி உள்ளது இந்த மாதிரி போடுறது போட்டுடணும். அதுக்கப்புறமா மேலே பூ போடும்போது இந்த டைப்பில் போட்டோம்னாக்கா ஈஸியாக போட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். ரெண்டு டைப்பில் எப்படி பூ போடணும், சங்கிலி போடுறது, பூ போடுறது எப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நம்ம அடுத்தது தட்டு துண்டு போடுறது, ரோஜா பூ பின்னுறது, கேஸ்கட்டில் வச்சு பின்னுறது, இந்த மாதிரிலாம் நிறைய டைப் இருக்குது. அந்த மாதிரிலாம் பின்னி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். இல்லைனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.